யாரா நீ? எதுக்கு குறுக்க வந்து நிக்கிற? யாரு? ஏய் என்ன? கீழே வாங்க மேடம். கில்லர் சுட்டுட்டு பைக்ல எஸ்கேப் ஆயிட்டான் மேடம். அண்ட் இவன் ஒரு அரசியல்வாதி கூட அவன் ஒய்ஃபும் இருந்திருக்காங்க. ஓகே. சுட்டவன் இந்த ஆளை மட்டும் தான் சுட்டு போயிட்டு இருக்கான் மேடம். ஹாஸ்பிட்டலுக்கு பாடி அனுப்பியாச்சு மேடம். அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. அண்ட் கொலைகாரனை பார்க்க முடியலன்னு சொன்னாங்க மேடம். அவங்க மேடம் 3 புல்லட்ஸ் கிடைச்சிருக்கு. மெஹரான்ஷ் ரொம்ப பாப்புலர் பொலிட்டீஷியன் ஆச்சே. இந்த கேஸ் நம்ம தூக்கத்தை கலைக்க போகுது. பிரீத்க்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்புறம் அவங்க கிட்ட பேசி கில்லரோட டீடைல்ஸ் எடுக்கலாம். லவ்லி அக்கா பேக்கோட எங்க போற? லவ்லி அக்கா அப்பா லவ்லி ஓடி போறா, சீக்கிரம் வாங்க. லவ்லி நில்லு. லவ்லி அப்பா சீக்கிரம் போங்கப்பா. லவ்லி நில்லு. அப்பா சீக்கிரம் போங்க, சீக்கிரம். ஏய் குடும்ப மானத்தை வாங்க போறியா நீ? ஜெசி இவளை இழுத்துட்டு போ. அப்பா என்ன விட்டுடுங்க. வாய மூடி. வெக்கமா இல்ல? திரும்பி இந்த மாதிரி ஏதாவது பண்ண கொன்னுடுவான் உன்னை. புரிஞ்சுதா? டேய் கூட்டிட்டு போடா. போடா. தண்ணி குடிங்க. பிரீத் மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சுட்டவனோட முகத்தை நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? இல்ல, அவன் பெரிய ஹெல்மெட் போட்டிருந்தா. பைக்கோடைய நம்பர் எதுவும் பார்க்க முடியல மேடம், பார்க்க முடியல. பன்னி. எஸ் மேடம், நான் லோகேஷ், அவனோட ஃப்ரெண்டு. இவன் பன்னி, பிரீத்தோட பிரதர். அவர் ஒரு நல்ல லீடரா இருந்தாரு. அவர் எப்பவுமே அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுவாரு. லோகேஷ் கரெக்டா சொல்றான் மேடம். என்னோட மாமா ரொம்பவே நல்லவர். இப்ப நீங்க எல்லாருமே அதிர்ச்சியில இருக்கீங்க. இங்க பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ணி ஆகணும். கில்லரை பிடிக்கணும். அதனால மெஹரான்ஷ் சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் பொலிட்டிக்கலோ வேற எதுவோ இந்த கேஸ் கூட எதெல்லாம் கனெக்ட் ஆகுமோ எதையும் சொல்றதுல நீங்க ஹெசிடேட் பண்ணாதீங்க. பிரீத் பிரீத் உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு சுத்தமா தெரியல. ஆனா என்ன பண்றது, மாமாவோட கடைசி சடங்குக்காக காசு தேவைப்படுது. உனக்கும் என்னோட நிலைமை பத்தி தெரியும்ல. எவ்வளோ பணம் தேவை? சுமாரா ஒரு 5 லட்சம் தேவைப்படுது. அதோட லோக்கல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சவர் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்களும் அவருக்கு நல்லா தெரியும். அதனால பூஜா கீஜா அதெல்லாமே நடத்த வேண்டியது இருக்கும். ஒரு சபைக்கும் ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்கும். பிரீத்தியோட வண்டி வந்துச்சு. வாங்க வாங்க. மேடமோட வண்டி வந்தாச்சு. சீக்கிரம் வாங்க. மேடம் தாழ்ப்புணர்ச்சி காரணமா தான் உங்க புருஷனை கொன்னுருக்காங்க. என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க அரசியலுக்கு வர போறீங்களா? சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். மேம் ஹலோ சொல்லுங்க மேடம். மேம் ப்ளீஸ். இந்த தண்ணி குடி. உங்க நீரஜ் வரமாட்டான். எவ்வளவு வேணா பெல் அடிச்சுக்கோங்க. அவர் செத்து போயிட்டாரு. இல்ல
ஜெசி. அப்பா கதவு தரங்கப்பா, யாரோ வெளியில இருந்து லாக் பண்ணிருக்காங்க. ஜெசி, ஏன் டோர் கூட லாக் பண்ணிருக்குடா. கண்டிப்பா லவ்லி தான் பண்ணிருக்கணும். நான் வந்து சேர்ந்துட்டேன். நீ எங்க இருக்க? ஏன் இவ்ளோ லேட்டா வர? என் அழகிய செல்லமே, என் முதல் காதலுக்கு அடையாளம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஷெஃபாலி மேடம், அரசியல்ல நேர்மை தோத்து போச்சு. எல்லாருக்கும் ஸ்டேட் ஆளணும். பதவிக்காக யார் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கு. திரிபாட்டி சார், யாருன்னு உங்களால தெளிவா சொல்ல முடியுமா? பாருங்க, எங்க பார்ட்டி அடுத்த எலெக்ஷன்ல ராஜேந்திரனுக்கு எதிரா மெஹராஷை தான் நிறுத்தலாம்னு நினைச்சோம். உங்களுக்கே நல்லா தெரியும், மொத்த சிட்டியில ராஜேந்திரனோட இவருக்கு தான் பாப்புலாரிட்டி அதிகம். யூத்தை தன் வசம் பண்ணி வச்சிருந்தாரு. சோஷியல் மீடியால அவ்வளோ ஃபாலோவர்ஸ். இப்போ மெஹரான்ஸும் போயிட்டாரு. ராஜேந்திரனுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. நான் கொலை பண்ணல, என்ன பேசுறீங்க? ஆதாரம் இருக்கா? 7 வருஷத்துக்கு முன்னாடி நாகேஸ்வராவும் இப்படிதான் கொல்லப்பட்டாரு. அவரும் உங்களுக்கு எதிரா எலெக்ஷன்ல நிக்கிறதா இருந்தாரு. அப்பவும் உங்க பேர் தான் அடிபட்டது. ஷிஃபாலி சேன் குப்தா கபூர், ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா மேடம்? செத்தவனுக்கோ எனக்கோ எந்த ஒரு போட்டியும் கிடையாது. இந்த இங்கிலீஷ்ல ஏதோ ஒன்று சொல்லுவீங்களே, பிலாசபி. அவன் பிலாசபியில பிரச்சனை இருந்துச்சு. எந்த ஊர்ல ஜாதி மதத்தை காட்டி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் இவன் கல்வி, மருத்துவ சேவை, மயிருன்னு பேசினான். அவருடைய பிலாசபி மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சதா இருந்தது. ஒருவேளை அதன் காரணமா நீங்க அவனை சுட்டிட்டீங்களா? நீங்க ஒன்று பண்றீங்களா? முதல்ல ஆதாரத்தை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோ. இதை விட்டு தள்ளுமா நீ. உனக்கு ஏன் இந்த தலைவலி எல்லாம்? எனக்காக ரொம்ப நேரம் காத்திருந்த. நீ போட்டிருக்க இந்த யூனிஃபார்ம்ல திமிர்த்தனம் அதிகமா தெரியுத. நான் பார்க்கணும். ஒவ்வொரு பட்டனையும் பொறுமையா ஆகுறியா? அப்படியே முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துரு. இது என்னுடைய பர்சனல் ரூம். இந்த ரூமுக்குள்ள சிசிடிவி கேமராவும் இல்லை. என் அனுமதி இல்லாம உள்ள யாரும் வரவும் மாட்டாங்க. இவதான் ரமா. யார் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். இந்த தொடையில வந்து நீ உக்காந்து பாருமா, ப்ரமோஷன்ஸுக்கு மேல ப்ரமோஷன் கிடைக்கும். லங்கோட்ட ஒழுங்கா கட்டு ராஜேந்தர். இன்னைக்கு தரையில விழுந்து கிடக்குற. நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல இருப்ப. ஒன்னு நான் விட மாட்டேன்டி. நீ இந்த சிங்கத்து மேலே கை வச்சிட்ட. அப்படியா? உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இந்த ரூம்ல சிசிடிவி கேமரா கூட இல்ல. மிராஜ் நல்லா படிப்பான் சார். யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணிட்டு மேற்படிப்பெல்லாம் விட்டுட்டு அவன் அரசியலுக்கு வந்தான். இருந்தா இவனை போல தான் இருக்கணும்னு எங்க ஏரியால எல்லாருமே பேசுவோம். ஏன்னா அவன் எடுத்த முடிவு எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. ஒன்றை தவிர. அது என்ன முடிவு? பிரீத்தியை கல்யாணம் பண்ணது. ஏன் பிரீத் கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? நீங்களே சொல்லுங்க சார், ட்ரக் அடிக்ட் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? என்னையா சொல்ற? ட்ரக் அடிக்டா? ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு சமூக சேவை கிடையாது.
இன்னைக்கு சேவை உன் கூட தாண்டி. வந்துட்டேம்மா. ஏங்க அம்மா என்னமாச்சு? இங்க வாப்பா. என்னாச்சுமா? சரி பரவாயில்ல, கொஞ்சம் மெதுவா எழுந்துருங்க. இங்க அப்படியே உட்காருங்க, நான் இந்த பெட்ஷீட்டை மாத்திடுறேன். ஐம் சாரி பிரீத், நீ தான் பார்த்தல அம்மா. இங்க பாருங்க ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா மறுபடியும் இப்ப பெல் அடிக்கும், நீயும் ஸ்கூல் பையன் மாதிரி ஓடி போயிடுவ. என்ன ஏன் இப்படியெல்லாம் பேசுற நீ? அது எங்க அம்மாடி, அவங்கள பாத்துக்கிறது என் கடமை. நான் உங்க பொண்டாட்டிங்க, பொண்டாட்டிக்காக உங்களுக்கு எந்த கடமையும் கிடையாதா? இங்க பாரு, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சது இல்ல. என் வாழ்க்கையை பத்தி உனக்கு தான் தெரியுமே. இதை நீ ஏத்துக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். நீ நினைச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணியாச்சு. என்ன நல்லா பாத்துப்பியா? நீ எனக்காக உன் வீட்டை விட்டு வந்திருக்க, உன்னை அப்படியே விட்டுடுவேனா என்ன? இவன் தான் காரை திருடுவான். ரொம்ப தேங்க்ஸ். இறங்குடா, வாடா. கையறா, நான் திருடல, இது என்னோட வண்டி, என்னோட சாவி இல்ல, அதனால தான் இப்படி திறந்தேன். மயிறு இவரு. நீ போலீஸா இல்ல ரவுடியா? ரியல் ரவுடினா யாருன்னு நான் காட்டுறேன்டா. எங்க கூட்டிட்டு போற? வாடா மயிறு, வா வா வச்சு காட்ட கூட்டிட்டு போற. மேடம், ஃபோரன்சிக்ல மெஹரான்ஸோட ஃபோன் அண்ட் லேப்டாப்போட டீடைல்ஸ் எடுத்தாச்சு. இதான் அதோட காப்பி. ஓகே மேடம், ஆ ஒருத்த மாட்டிருக்கான் மேடம். கார் திருட. கார் திருடனா? பிரீத்தி கூட கனெக்ஷன் இருக்கு. வா. அட என்ன மேடம், இந்த ரூம்ல ஏசி கூட ஃபிக்ஸ் பண்ணல. நீங்க ஊன்னு சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் ஹேண்ட் ஏசி உங்களுக்கு நான் புக் பண்ணி தரேன். லக்கோ, ஏர் கண்டிஷனை விட்டு தள்ளு. உன் கண்டிஷனை முதல்ல கவனி. உன் மேல மர்டர் சார்ஜ் இருக்கு, அதுவும் ஒரு பாப்புலர் லீடர். வசமா மாட்ட போற. கிண்டல் தானே பண்றீங்க? எனக்கு எல்லாமே தெரியும் மேடம். நாங்க யாரையும் மிரட்ட மாட்டோம், நேரா சுட்டு தள்ளிடுவோம். அட என்ன மேடம், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஒரு மர்டர் கேஸ்ல போய் மாட்டி விடுறீங்க பாத்தீங்களா? ஏய், நடிக்கிறத நிப்பாட்டு. முதல்ல இந்த போட்டோவை பாரு. இவ்வளவு தெரியுமா? யாரா இது? அதாவது உனக்கும் மெஹரான்ஸோட வைஃப்க்கும் கனெக்ஷன் இருக்கிறதா இவன் சொல்றான். பாத்தியா யாதவ், நான் தான் சொன்னேன்ல, லக்கு மாதிரி கேவலமான மனுஷன் கூட பிரீத் எதுக்காக பழக போறா? ஹலோ மேடம், நான் கேவலமானவன் இல்ல. மாசம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன். அவ என்ன பாத்துக்கிறது? சொல்ல போனா நான் அவளுக்கு செலவு பண்றேன். உண்மைய நீயே உளறிட்டு பாரு. இப்ப சொல்லு, காரை திருடுற சாக்குல பிரீத்தை எப்படி மயக்கின? அது கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு நான் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணேன். அவளுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருந்தது. அவளுக்கு மால் கிடைச்சது, எனக்கு சந்தோஷம் கிடைச்சது. ஆனா எங்க உறவை பத்தி பிரீத்தோட தம்பிக்கு தெரிஞ்ச உடனே அவ மிராஜ் கூட உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட போதை பழக்கமும் கம்மியானது. என்ன அவ ஏமாத்திட்டு போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறமா நானும் அந்த ட்ரக்ஸ் லைனையே விட்டுட்டேன். ஏய் அம்பிகாபதி, அவ கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ அவ கூட லிங்க்ல இருந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், ரெக்கார்ட் எடுத்தாச்சு. என்ன சார், பிரீத்து தான் என்ன சோஷியல் மீடியால தேடி வந்தா. எனக்கு அவ கால் கூட பண்ணா. லக்கு ப்ளீஸ் என் பேச்ச கேளு.
சத்தியமா நான் உன்னை மனசார விரும்புறேன். என்னை இங்கேருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போ. நாம இங்கேருந்து கண்டிப்பா போயிடலாம். அப்புறம் இன்னொன்னு, நான் தனியா வரமாட்டேன். நீரஜோட பணத்தையும் நகையும் எடுத்துட்டு தான் வருவேன். இதை பாரு பிரீத், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஏதாவது பண்றேன். சரி பிரீத், அந்த நகைங்க எவ்வளவு இருக்கும் சொல்லு. மீரான்ஷ்க்கு உங்க மேல சந்தேகம் வந்தது, அதனால உங்களால சந்திக்க முடியாம போச்சு. அதனால மீரான்ஷை கொலை பண்ண நீ பிளான் போட்ட. இது மிகப்பெரிய அநியாயம் மேடம். ஒரு பொம்பளை இருந்துகிட்டு என் சிஸ்டர் மேல பழைய போடுறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அந்த பொறுக்கி சொன்ன உடனே நம்பிட்டீங்களா? அவன் போய் சொல்றான் மேடம், அவன் உருட்டுறான், தெரியல உங்களுக்கு? அதுதான் உண்மை. என்னது? இதுதான் உண்மை பண்ணி. எனக்கும் லக்குக்கும் அஃபேர் இருந்தது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? லக்குவும் இதை ஒத்துக்கிட்டான். அவன் தான் மீரான்ஷை கொன்னானா. பிரீத் சொல்லி கொன்னு இருக்கான். இதெல்லாம் போய் லக்கு மேல எனக்கு எந்த அன்பும் கிடையாது. நான் லக்குவை ஜஸ்ட் பயன்படுத்திட்டு இருந்தேன். அப்பதான் நிராஜ் கிட்ட இருந்து பிரிய முடியும். ஆனா எதுக்கு? ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன் நல்லா இல்லையா? எங்களுக்குள்ள அன்பான உறவு இல்லை. இறக்கம், கருணை இதெல்லாம் தான் இருந்தது. நான் அவனுக்கு வெறும் ஒரு சோஷியல் ப்ராஜெக்ட். என்ன மாதிரி போதையில தவிச்ச ஒரு பொண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்தான். இங்க பாரு, எனக்கு நீ நன்றி எல்லாம் சொல்ல தேவையே இல்ல. பிரீத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரக் அடிக்ஷன்ல இருக்கிற ஒரு கேர்ளுக்கு நான் இன்னைக்கு வாழ்க்கை கொடுக்க போறேயா? நிராஜ் த கிரேட்காக நாங்க பாவப்பட்ட ஜென்மம். அவனுக்கு அவனோட அம்மா, நான், என்னோட தம்பி. எனக்கு வேலை இல்லாத போது அவர் தான் எனக்கு மொபைல் ஸ்டோர் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு. நிராஜ் எல்லார் மேலேயும் அன்பை காட்டல, அவன் இறக்கத்தை தான் காட்டினான். இந்த இறக்கப்பட்ட வாழ்க்கை இருக்குல்ல, இது ஒரு நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கே சலிப்பை ஏற்படுத்திடும். இதுலேருந்து தப்பிக்க தான் நான் லக்குவை ஹெல்ப் கேட்டேன். பட் நான் நிராஜை சாகடிக்கல. எனக்கு தெரிஞ்சு லக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன மேடம், ட்ராக் மாறி வேற எங்கேயோ போகுது? எனக்கு தெரிஞ்சு பிரீத்தும் பன்னியும் நம்ம கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் லுத்தியானால வாழ்ந்துட்டு வந்த சிஸ்டர் அண்ட் பிரதர். நல்லது, இந்த புதிரையும் நாம ஓபன் பண்ணலாம். யார் மாற்றாங்கன்னு பார்க்கலாம். பிரீத்தா, பன்னியா? இப்பயாவது நேரம் கிடைச்சதா? எனக்கு தான் நீ கிடைச்சிருக்கியே. இந்த டைலாக் ஒன்றும் குறைச்சல் இல்லை, தனியா விட்டு போயிரு. உன் நடிப்பவனை நான் நம்ப மாட்டேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நாள் பூரா மொபைல் ஸ்டோர்ல தான் இருக்கியா, இல்ல ஏதாவது தில்லு முள்ளு? போய் யாருன்னு பார்த்துட்டு வா, நானும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அதுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம். என்ன இன்னும் அந்த கேஸ்ல தான் இருக்கியா? எந்த சஸ்பெக்டும் கிடைக்கலையா? சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க, எல்லார்கிட்டயும் மோட்டிவும் இருக்கு. ஆனா பயங்கரமா சுத்தி வளைக்குது. ஐ எம் லூசிங் மை ஆப்ஜெக்டிவிட்டி. கரெக்டான டைரக்ஷன்ல போக முடியல. ஐ திங்க் தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு நிராஷ்க்கு தெரிஞ்சிருக்கணும். அதெப்படி? ஷிஃபாலி யாரு பப்ளிக்கு பொலிட்டிஷியன் கூட சூழ்ந்திருப்பாங்களோ அவங்க புத்தி எப்பவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்க டேஞ்சரை என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. சரி, மிராஷ் பாட்டேக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா, ஐ மீன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாருல்ல? கரெக்ட். அந்த மிராஷ் பார்ட்டியா நான் இருந்திருந்தா அவங்களோட ஆதாரங்களை நான் எப்பயோ சேகரிச்சு வச்சிருப்பேன். அவங்கள மட்டும் தான் நான் கண்காணிச்சிருப்பேன். மேக் சென்ஸ். ஆனாலும் ஒரு விஷயம். குட் நைட் அண்ட் குட் லக் both of us. மேடம், ஃபாரன்சிக்ல இருந்து மெஹரான்ஷோட ஃபோன் அண்ட் லேப்டாப்போட டீடைல்ஸ் வந்துருச்சு. இதான் அதோட காப்பி. பாருல், நான் உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். நாளைக்கு இந்த அட்ரஸ்ல 9 மணிக்கு மீட் பண்ணலாம். 9 AM ஷார்ப்.
4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது ஒரு பில்டிங் விழுந்துருச்சு. அதுல 7 ஒர்க்கர்ஸ் செத்தாங்க. அப்ப மெஹராஷ் பாட்டில் உங்களுக்கு எதிரா PIL ஃபைல் பண்ணாரு. அப்போ ஹைகோர்ட்டு உங்களுக்கு எதிரா தீர்ப்பு சொல்லுச்சு. ஒர்க்கர்ஸோட குடும்பத்தாருக்கு காம்பன்சேஷனுங்கிற பேர்ல பணமும் பிளாட்டும் கொடுக்க வேண்டி வந்தது. பெரியவரே, இப்போ இதுதான் உங்களோட இடம். இங்க உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்க போகுது. மேடம், அது கோர்ட்டு வேலைலாம் என்னோட வக்கீல் பார்த்துப்பாரு, நான் பார்க்கறது இல்ல. அப்ப மிராஷ மிரட்டினதும் உங்க வக்கீல் தானா? மிராஷ் பாட்டி, உன் வேலையை மட்டும் பாரு, இதுலலாம் தலையிடாத. நீ பாவ என்னத்தை கேட்ப? சரி, நானே சொல்றேன். அம்மா பேர்ல குடுகால ஒரு அருமையான பென்ட் ஹவுஸ், 50 லட்சம் கேஷ். இதாலையும் வயிறு நிரம்பலனா நேரம் வயிற்றுக்குள்ள நான் ஒரு புல்லட்டை இறக்கிடுவேண்டா. என்ன கண்டிப்பா நீங்க விலை பேசி வாங்க முடியாது மிஸ்டர் தீபக் ஜுன்ஜுன்வாலா. தயவு செஞ்சு நீங்க அந்த ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருங்க. இது உங்க குரல் தானே மிஸ்டர் ஜுன்ஜுன்வாலா? யாரோ மிமிக்ரி பண்ணிருக்காங்கன்னு மட்டும் போய் சொல்லிடாதீங்க. இந்த குரல் என்னோடது தான். ஆனால் உங்களால் எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாதே. ஏன்னா எனக்கும் சட்டம் தெரியும்ல. அதாவது கோர்ட்டில் இந்த ஆடியோ ரெக்கார்டிங்லாம் ஆஸ் எவிடன்ஸ் கண்டிப்பாக அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. மிஸ்டர் ஜுன்ஜுன்வாலா, எதற்கு கோர்ட் வரைக்கும் போறீங்க? நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொல்கிறேன். ஏய், ஓ வீட்டில் CBI ரைடு எல்லாத்தையும் என்னால் நடத்த முடியும். உன்னை மொத்தமாக நான் அழிச்சிருவேன். இதெல்லாம் நடக்கலன்னு வையி, என்னோட பேரே நான் மாத்திக்கிறேன். நீ என்ன கத்தனாலும் யாருக்கும் கேட்காது. உனக்கு எதிரா விட்னஸும் கிடைச்சாச்சு. நீ செத்து தொலைஞ்ச. யார் விட்னஸ்? ஏன் இருட்டில் உட்காந்துருக்கீங்க? மேனா ஏதாவது தப்பு பண்ணாளா? அவளை இக்னோர் பண்ண. அவ சின்ன பொண்ணு. ரஞ்சிதா மெஹருக்கு 16 வயசு ஆகுது. ஆனா அவ அப்பாவாவே என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறா. ஏன்னா அவளுக்கு நாம லிவிங்ல இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் நான். அதனால நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் அமர், இதுக்காக நீ மெஹரை பயன்படுத்தாத. நாம 2 பேரும் ஒன்னா இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தேவைகள் இருக்கு. சரி, ஒரு வேலை வந்திருக்கு, அதை முடிக்கணும். ரொம்ப பெரிய வீடு. நாளைக்கு நான் டீட்டெயிலா பேசுறேன். யாதவ் சார், பிரீத் ஒரு ட்ரக் அடிக்ட். ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவளோட உடல் நலம் தீரிட்டு வந்தது. ஆனா ஆன் ரெக்கார்ட் அவன் மேல எந்த கேஸுமே கிடையாது. ஆனா ஒண்ணு, பிரீத்தோட பிரதர் மேல ஒரு கேஸ் கண்டிப்பா ஃபைல் இருந்தது நான் பார்த்தேன். என்ன சொல்றீங்க? அது என்ன மேட்ரு? கிட்னாப்பிங். இதுதான் அந்த கேஸோடைய ஃபைல். ஆண்டி, ப்ளீஸ் சாப்பிடுங்க. மிராஷ் எங்க இருந்தாலும் உங்களை பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவான். லோகேஷ், இனிமே நீ அம்மாவை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இவங்களுக்காக ஃபுல் டைம் நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். நீ இனிமே வரலனாலும் பரவாயில்ல. பிரீத், அம்மாக்கு நர்ஸ் தேவையில்லை, நாம மட்டும்தான் தேவை. அப்படின்னா நான் இங்க இருக்கேனே. நான் இவங்க மருமக. நான் இவங்களை எப்படி பார்த்துக்கணுன்றதை என்கிட்ட விட்டுடு. இப்போ பன்னியும் இங்கே தான் இருக்கான். அவனும் அம்மாவை நல்லா பார்த்துப்பான். நீ இங்கேருந்து போகலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பன்னியும் லவ்லியும் லூதியானாலும் டெல்லிக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பா டெல்லி தான் பன்னிக்கு சரியான சாய்ஸா இருக்கும். டெல்லியில சேஃபா இருக்கலாம்னு நினைச்சிருப்பான். மெஹரான்ச் அங்க பாப்புலரா இருந்தாரு. ரைட். ஆனா இது எதுவும் வேலைக்கு ஆகல. 6 மாசம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் லவ்லியோட பிரதர் திடீர்னு வீட்டுக்கு வந்தானா. கத்தியால குத்தியே அவளை கொன்னுட்டு இருக்கான் மேடம். CCTVல பார்த்தேன் எல்லாத்தையும். என்னுடைய சிஸ்டர் லவ்லியை நான் தான் கொன்னேன். நான் மிகப்பெரிய ஒரு பாவத்தை பண்ணியிருக்கேன். இந்த பாவத்துக்கான தண்டனையை நானே எனக்கு போட்டுக்கிறேன். நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்.
ஆனா மெஹரான்ஸோட மர்டருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரியா கேட்ட. இதுக்கு உனக்கு ஏதாவது லிங்க் கிடைச்சதா? இது வரைக்கும் இல்ல மேடம். யார் கூட மீட்டிங்ல இருந்த? கேபின்ல இருந்து யாரும் வெளியில போன மாதிரி தெரியலையே. பேக் டோர்ல இருந்து வெளியில அனுப்பிட்டேன். அப்போ யாராவது லேடியா தான் இருக்கணும். யார் அது? ராஜேந்தர் உன்ன மாதிரி கேவலமான குணம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கல. யோ, சீட்னால என்ன ஆக போகுது? இந்த மிராஜ்க்கும் சீட்டு கொடுக்கதா இருந்தீங்கல்ல, இப்போ என்ன ஆச்சு? முதல்லயே மேலே போறதுக்கான டிக்கெட்டை வாங்கிட்டாயா? இன்னைக்கு நான் ஒரு புது ஆஃபரோட இங்க வந்திருக்கிறேன். இதுல உங்களுக்கும் லாபம் இருக்கு. மெஹரான்ஷை தாண்டி உங்க கட்சியில யாரும் நல்ல கேண்டிடேட்டே இல்ல. எலெக்ஷனை ஜெயிச்சு கொடுக்க முடியாது. ஆனா இந்த வேலையை நான் செய்வேன். உங்க கட்சியில எனக்கு சீட்டு கிடைச்சா கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம். கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றோம். நல்லா யோசிங்க. நல்ல விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் நான் பண்ணுவேன். சூரஜ் சார், வண்டியை இங்கே நிப்பாட்டுங்க. நான் இங்க இருந்தே நடந்து போய்க்கிறேன். சோலங்கி சார், லேட் ஆயிடுச்சு, நீங்களும் வீட்டுக்கு போங்க. சரி மேம். ஏய் மேடம், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அது யாரோட வண்டின்னு பாருங்க. கண்ட்ரோல் ரூம், ஒரு சில்வர் கலர் கார் இப்போதான் கேங் ரோட்ல போயிடுச்சு. அதுல நம்பர் பிளேட்டும் இல்லை. நீ அதுவும் வீடியோ காலா? என்ன ஆச்சு? ஏய், நீ நல்லா இருக்கியா? எங்க அடிபட்டு இருக்க காட்டு. ஹாய் சி, உனக்கும் தெரிஞ்சாச்சா? எனக்கும் சோர்சஸ் இருக்கு. இப்போ நீ பேச்செல்லாம் மாத்தாத. அந்த வண்டியை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இப்ப வர தெரியல, ஆனா தெரிஞ்சிடும். ராஜேந்தருக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு. அரசியல் வர்றதுக்கு முன்னாடி காசை பிடுங்குவான். அதனால அவன் கண்டிப்பா இதை அவன் தான் பண்ணியிருக்கணும். ராஜேந்திரியும் சந்தேகப்படுறேன், ஜுன்ஜுன்வாலாவையும் சந்தேகப்படுறேன். தீபக் ஜுன்ஜுன்வாலா என்னை டைரக்டாவே மிரட்டினான். என் ஃப்ரெண்டு தான் சொன்னா ஜுல்ஜுல்வாலா டீம் ஆன்டிசெப்டிக் பெயில் வாங்கி வச்சிருக்காங்கன்ட்டு. அதனால தான் யோசிக்க சொல்றேன். சரி, ஒரு நிமிஷம். பாருல் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஓகே, பாய். பாய். பாருல் சொல்லு. மேடம், வின்ஷோ பிரைவேட் லிமிடெட்ல நிராஜோட ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இருந்தது. ஃபைல் எடுக்க சொல்லி மேனேஜர் கிட்ட சொல்லியிருக்கேன் மேம். யாதவ் சாருக்கும் அப்டேட் பண்ணியாச்சு. அவர் அங்க வந்து சேர்ந்துருவாரு. எஸ் மேடம், மெஹரான்ஷ் பாட்டிக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இருந்தது. அதோட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்டல் கிளைம் கூட பண்ணாரு. ஆனா நாங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். எந்த பேசிஸ்ல ரிஜெக்ட் பண்ணீங்க? மேடம், அது ஆக்சிடென்ட் இல்ல. மெஹரான்ஷ் பாட்டியை யாரோ தாக்கியிருக்காங்க, கொலை பண்ண பார்த்துருக்காங்க. மெஹரான்ஷ் பாட்டியை தாக்கியிருக்காங்க, கொலை பண்ண பார்த்துருக்காங்க. உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கான், அதான் பார்க்கலான்னு வந்தோம். அதோட ஆக்சிடென்ட் கிளைம் கூட வந்திருக்கு. ஓஹோ, கிளைமா? ஆனா நான் கிளைம்லாம் ஒன்றும் பண்ணலையே சார். ஓ, பிரீத் மேடம் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால தான். சரி, நாங்க இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இது கம்பெனியோட பாலிசிக்கு எதிராக இருக்கு. மேனேஜர் சார், இந்த தாக்குதல் பற்றி நீங்கள் வெளியில் எங்கேயும் பேச வேண்டாம் என்ன? ஏன்னா மீடியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெருசாகிடும். அதனால எதுவும் சொல்லாதீங்க என்ன? இதுக்கு முன்னாடியே மெஹராஷை தாக்கியிருக்காங்க மேடம். இதுல என்னன்னா, பிரீத், லொகேஷியா, பன்னி 3 பேருமே இந்த விஷயத்த சொல்லல. ஒருவேளை 3 பேர்ல யாராவது இன்வால்வ் ஆயிருக்கலாம். இப்ப நாம நம்ம ஸ்டைல்ல தேடிக்கலாம். இன்சூரன்ஸ் ஃபைல்ல இருந்து அந்த டேட்டை குறிச்சிடு. மெஹரான்ஷோடைய போன் அந்த டேட்டுக்கு அக்கம் பக்கம் எங்கெல்லாம் ஆக்டிவேட்டா இருந்ததுன்னு பார்க்கணும். மேடம், லோவாரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை திருப்பாத்தி கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டுருக்காரு. கேண்டிடேட் பேரை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா கூடி பேசி எல்லாருடைய சம்மதத்தோட எங்களுடைய முடிவை உங்களுக்கு தெரிவிக்க போறோம். மெஹரான்ஷ் பாட்டிக்கு பதிலா எலெக்ஷனோட டிக்கெட்டை அவருடைய மனைவியான பிரீத் பாட்டிக்கு கொடுக்க போறோம்.
நான் திரிபாட்டிக்கும் மற்ற மெம்பர்ஸுக்கும் என்னோட நன்றியை மனசார தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கணவர், அவருக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு, இங்க இருக்கிற மக்களுக்கு சேவை செய்யணும். டிக்கெட் கிடைக்கணுங்கிறதுக்காக பிரீத் மெஹரான்ஷை கொலை பண்ணியிருப்பாளா? கூடவே டெல்லி போலீஸையும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், என்னோட கணவனை கொன்னவனை சீக்கிரமா நீங்க அரெஸ்ட் பண்ணணும். ஹாய் யாதவ், ஏதாவது தெரிஞ்சதா? மேடம் ஷெதன் காம்ரேன்னு ஒரு ஆளு 4 மாசமா அவன் மிஸ்ஸிங் மேடம். நீ வந்து சேரு. நான் பேப்பர் ஒர்க் ரெடி பண்ணிட்டு நேரா அங்கேயே வந்து பார்க்குறேன். தள்ளுப்பா. அட என்ன என்கிட்ட நேரம் வாரண்ட் இருக்கு, வாயை மூடி இந்த பக்கம் போறியா நீ? போங்க, போய் ஃபுல்லா வீடு ஃபுல்லா தேடுங்க போங்க. சார் இதெல்லாம் இந்த உள்ள பக்கம் வராதீங்க போங்க. சார். நீங்க அந்த பக்கம் பாருங்கம்மா. சார் மேல எதுக்காக சார் ஏய், போறீங்க? வாயை மூடுறா. சார் மேடம், அது ரூம் இல்ல, ட்ரக் குடோன். நார்கோட்டிக் டீமை கூப்பிடு. யாதவ், எல்லாத்தையும் சீல் Okay, பண்ணு. ma'am. பிரீத், yes, நீ வாங்க. எங்க கூட வா. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதோட எலெக்ஷன்ல நிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குல்ல, அதை மறந்துரு. ஏன்னா இந்த நியூஸ் மீடியா வரைக்கும் போயிடும். நான் என் ஹஸ்பண்டை கொலை பண்ணல, ஆனா நான் கேதர் கிட்ட ட்ரக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அன்னைக்கு லக்கு கிட்ட ட்ரக்ஸ் கிடைக்கல. அப்ப அவன் கேதாரை காண்டாக்ட் பண்ண சொன்னான். அவன் கிட்ட இருந்து ட்ரக் வாங்க தான் நான் மீரட்டுக்கு போனேன். இந்த விஷயம் மெஹரான்ஷ்க்கு தெரிஞ்சிருக்கு, ரைட்? நான் மறுபடியும் ட்ரக்ஸ் எடுக்கிறேன்னு அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனால அவர் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. கேதாரும் அவனோட ஃப்ரெண்டும் அவரை ரொம்ப போட்டு அடிச்சாங்க. ஆனாலும் அவரோட குணம் மாறவே இல்லை. நீயும் ஓஞ்சி போயிட்ட. உன்னுடைய போதை பழக்கத்துக்கு நடுவுல அவன் ஒரு பெரிய தடையா நின்னான். அதனால அவனை கொலை பண்ணிட்ட, ரைட்? அப்படியெல்லாம் இல்ல. இல்ல யாராவது பொலிட்டிஷியன் இத பண்ணிருக்காங்களா? அவங்க மிரான்ஷ்க்கு பதிலா உன்னை எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்களா? நான் அவரை கொலை பண்ணல. அதோட எலெக்ஷன்ல நிக்கிறத பத்தி சொல்லணும்னா நான் அது அவரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் பண்றேன். ப்ளீஸ் நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். இன்ஃபேக்ட் நான் உண்மையை தான் சொல்றேன். மிரான்ஷ் மாதிரி ஒரு ஆளையே நீ ஏமாத்திருக்க. உன் மேல யாரு நம்பிக்கை வைப்பாங்க? பிரீத், லக்கு, ராஜேந்தர், தீபக் ஜுன்ஜுன்வாலா, ட்ரக் பெட்லர் கேதார், அப்புறம் பன்னி எல்லாரும் சந்தேகத்தின் பேர்ல நம்ம முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா யாருக்கு எதிராகவும் நம்ம கிட்ட திடமான ஆதாரங்கள் இல்ல. மேடம் நம்ம ஸ்டைல நம்ம எல்லாரையும் விசாரிச்சாச்சு, ஆனா க்ளூஸ் எதுவுமே கிடைக்கலையே. மெஹரான்ஷோட 2 வருஷத்துக்கான கால் ரெக்கார்டை செக் பண்ணியாச்சு. ஆனா அதுல இருந்தும் எந்த லீடுமே கிடைக்கல. இந்த சிச்சுவேஷன் நம்மள பயங்கரமா குழப்பிட்டு இருக்கு. சொல்லப்போனா நானே ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு விக்டிம்க்கு என்னால நியாயத்தை வழங்க முடியல. ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு பையன் பறிக்கப்பட்டிருக்கான். ஆனா நம்மால எதுவும் பண்ண முடியல. புதைச்ச இடத்துல புல்லே முளைச்சிடுச்சு. அடுத்து நடக்க வேண்டியதை நீயும் நானும் சேர்ந்தே செய்யலாம்யா. இது என் பொண்ணுடைய தலையெழுத்துங்க. சின்ன வயசுலயே புருஷனை இழந்துட்டா. தனியா வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப கஷ்டமான காரியம். சொல்லப்போனா என்னுடைய பொண்ணு இன்னும் எங்கா தான் இருக்கா. அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கிறோம். இந்த விஷயத்துல நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். எங்களுக்கு இவ்வளவு நல்ல பையன் கிடைச்சிருக்கான். என் பிரதரோட முதல் மனைவி கல்யாணம் ஆன 1 வருஷத்துல இறந்துட்டாங்க. அதனால என் பிரதருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சேன். சோ நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணும் சந்தோஷமா இருக்கா. என் பிரதருக்கு இவ்ளோ நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா. என்ன சமர், கரெக்ட் தானே? இந்த நேரத்துல செல்ஃபி எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் வாங்க.
மேடம், ஒரு பழைய கேஸ்ல இருந்து புது நியூஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன கேஸ்? மெஹரான்ஷ் பட்டே மர்டர் கேஸ். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேஸ்ல என்னதான் தெரிஞ்சது? இப்பதான் நொய்டால ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஃபேக் மேரேஜ் பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இது அவங்களோட போட்டோ. நொய்டா போலீஸ் இவங்களுக்காக லுக் அவுட் போட்டோ அனுப்பியிருக்காங்க. இவங்க 3 பேரும் யாரு? மெஹரான்ஷ்க்கும் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன்? மேடம், இந்த போட்டோல இருக்க கல்யாண மாப்பிள்ள, அவன் முகத்தை நல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி இவனை பார்த்திருக்கோம். ஞாபகம் வரலையே. இது யாரு? எங்க பாத்திருக்கோம்? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த பையனோட முகத்தை பார்த்தோம். இவன் அவனே தான், லவ்லினோட கசின் தல்வீர். என்ன சொல்ற? இவன் சூசைட் பண்ணிட்டு தான் நியூஸ் வந்துச்சு. அவனே தான் சார். இந்த கேஸ்ல ரொம்ப பெரிய குழப்பம் இருக்கு. யாதவ், பாருல், 3 பேரையும் தேடுங்க. சரி ஓகே மேடம். மேடம், அந்த லேடியை பத்திய க்ளூ கிடைச்சிருக்கு. பேரு ரஞ்சிதா. பலான தொழில் தான் பண்ணிட்டு இருந்திருக்கா. இவளை பிடிக்க பெரிய டீமே வேணும் மேடம். ஏன்னா பப்ளிக்கே ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கா இவ. வலைய வீசிடு. திமிங்கலத்தை தூக்கிடுறேன். 5000 கொடுக்குறேன். ஆனால் இடம் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அந்த கவலையெல்லாம் வேண்டாம். எந்த இடத்துக்கு போகணும்? ஹோட்டல்? இல்லை ஹோட்டல்லாம் எதுவும் வேண்டாம். போலீஸ் வராத இடமா அது இருக்கணும். புரிஞ்சிச்சு. வா, அப்படி ஒரு சூப்பரான இடம் இருக்கு. இதுதான் என்னோட வீடு. இந்த இடம் சேஃபா இருக்கும். இதை விட ரொம்ப சேஃபான இடம் இருக்கு. அது எங்க? ஜெயில். மாட்டினாமா? ஒரு இடத்த விடக்கூடாது. வீடு ஃபுல்லா அலசி எடுத்துடலாம் வாங்க. யா. ஓ சார், உள்ளதா இருக்கீங்களா? போங்க சார், போங்க. என் உண்மையான பேர் தல்வீர். லவ்லி என்னுடைய சித்தப்பா பல்ஜித்தோடைய பொண்ணு, ஜெஸ்ஸியோடைய சிஸ்டர். எப்போ லவ்லி பனி கூட ஓடி போயிட்டாலோ என் சித்தப்பா உடஞ்சிட்டாரு. எனக்கு அவரை பார்க்க ஒரு மாதிரி இருந்தது. உன்னுடைய அங்கிள் தான் உன்னை இந்த மாதிரி பண்ண சொன்னாரா? அவர் சொல்லல, ஆனா அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால லவ்லியை கொலை பண்ணேன். சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி நடிச்சேன். அப்பதானே உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு புது வாழ்க்கையே வாழ முடியும். உன்னுடைய பிணம்னு இன்னொருத்தனை போட்டு வச்சியே, அந்த ஆளு யாரு? அது தெரியாது. யாரோ குடிக்காரன். கடைகள்ல அவனை சந்திச்சிருக்கேன். அவனுக்கு என்னோட ட்ரெஸ்ஸை கொடுத்தேன். ட்ரக்குக்கு முன்னாடி தள்ளி விட்டுட்டேன். உன்னுடைய இந்த பிளான்ல பல்ஜீத்தும் ஜெஸ்ஸியும் இருந்தாங்களா? அதனாலதான் பல்ஜீத் இறந்த மாதிரி நடிச்சானா? இல்ல, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவங்களும் ஏமாந்து போயிட்டாங்க. கூடவே சூசைட் நோட்டும் இருந்தது. மிரான்ஷே எதுக்காக நீ கொலை பண்ண? ஜெஜே லவ்லி வீட்டை விட்டு ஓட பார்த்தா, ஆனா அவன் மாட்டிக்கிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம குடும்ப மானத்தை வாங்க தயாராயிட்டியா? நீங்க 2 பேரும் பெரியவங்க. உங்க வாழ்க்கையை எப்படி வாழணுன்றது உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு இங்க ஏதாவது சப்போர்ட் வேணும்னா உங்களுக்கு முழு சப்போர்ட் நான் கொடுப்பேன். அண்ட் இந்த கல்யாணம், வீடு இதை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாம். ஹேய், நல்லா இருங்கப்பா. வாழ்த்துக்கள். இனிமே இதுதான் உங்களுடைய புதிய வீடு. வாங்க. வாடகை, அட்வான்ஸ் பத்திலாம் கவலை வேணாம். எல்லாத்தையும் நான் கொடுத்தாச்சு. அதனால டோன்ட் வரி. ஓகே? நன்றி மெஹரான்ஷ் அண்ணா. நீங்க மட்டும் இல்லனா எங்களால ஒண்ணு சேர்ந்திருக்க முடியாது. அண்ட் உங்க மேரேஜ் அப்ளிகேஷனை கோர்ட்லயும் சப்மிட் பண்ணியாச்சு. சீக்கிரமே கணவன் மனைவி ஆட போறீங்க. லவ்லி கண்டிப்பா ஜெயிச்சிருக்க மாட்டான். ஆனா இந்த மெஹரான்ஷ் தான் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கான். எங்க சித்தப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. என் குடும்பத்தாருடைய மானமே போச்சு. இதுக்கெல்லாம் பொறுப்பு இந்த மெஹரான்ஷ் தான். கோபமும் வருது, பரிதாபமாவும் இருக்கு. எவ்வளவு கேவலமான எண்ணங்கள். உன் சிஸ்டர் அப்படி என்னதான் தப்பு பண்ணா? அவ பெரிய பொண்ணு. பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடிய உரிமை அவளுக்கு இருக்கு. அடுத்தவங்களோட வாழ்க்கைய முடிவு பண்ண நீ யாருடா? உன் சித்தப்பா பேரை சொல்லி நீ இந்த தப்ப பண்ணிருக்க. இன்னைக்கு அவரும் உன்னை நினைச்சு வெக்கப்படுவாரு.